ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன எபிசோடில் இந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கென்டக்கியில் இருக்க கும்பர்லேண்ட் ஃபால்ஸ் அண்ட் கேஎஃப்சியோட பர்த் பிளேஸ்க்கு வந்து போயிட்டு வந்தோம். யாராவது அதை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அதை தொடர்ந்து இந்த ட்ரிப்பு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டெனசிக்குள்ளே தாங்க என்டர் ஆகிருக்கோம். ஸோ இது வந்து டெனசியோட வெல்கம் சென்டர். ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஆனால் பயங்கர கும்பலாக இருக்குது. ஏதோ ஸ்கூல் கிட்ஸ்லாம் நிறையா நின்றுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ஏரியாவில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளப்பியாச்சு. ஸோ இந்த ஃபால் சீசன், ஆட்டம் சீசன் வந்தாலே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போகிறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே காரில் உட்காந்துட்டு அந்த கலர்ஃபுல்லான ட்ரீஸ் எல்லாம் ரசிச்சுட்டு போகிறதே வந்து சூப்பரான ஒரு ஃபீல். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிப் மெயினாக இந்த ஃபால் கலர்ஸ் எல்லாம் போய் பார்க்குறதுக்காக தான். நம்ம வீடு பக்கத்துலேயே நிறையா வந்து ஃபால் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக தான் இருக்குது. ஆனாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெனசியில் ஸ்மோக்கி அப்படின்னு ஒரு ஏரியா இதுக்காகவே வந்து ஃபேமஸ். ஒரு ஹில்லி ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் ஃபுல்லாக அப்படியே மலை ஃபுல்லாக வந்து அப்படியே எல்லா மரமும் கலர் டிஃப்ரெண்ட் கலரில் அப்படியே சேஞ்ச் ஆகி சூப்பராக இருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு ஒன்றா சேர்ந்து போய் தங்கி இந்த இடத்தெல்லாம் என்ஜாய் பண்ணும்போது அது வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்ன பிளேஸ்லாம் சுற்றி பார்க்க போகிறோம், அண்ட் மரம் முக்கியமாக வந்து என்ன கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு, நம்மளோட லக்கையும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பீக் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த 2 வீக்ஸ் தான் வந்து பீக்காக வந்து இருக்கும், யூ கேன் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம போகிற டைமில் அந்த ட்ரீஸ்லாம் எக்ஸாக்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையா, இல்லை மழை பெய்யுதா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம லக்கை பொறுத்து தான் இருக்குது. அதனால் போயிட்டு எப்படி வந்து இந்த ட்ரிப் இருந்துச்சு அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டைம் வந்து நான் நிறைய ட்ரைவ் வீடியோ எடுக்கவே இல்லைங்க. அங்கங்கே கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து கிளம்புனது, விடியலுக்கு முன்னாடி கிளம்பி ஆல்மோஸ்ட் இப்போ மதியம் தான் வந்து நம்ம ஸ்மோக்கியில் ரீச் ஆகிறோம். ஸோ இன் பிட்வீன் வந்து நாக்ஸ்வில் அந்த ஊர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அங்கே ஒரு ஃபியூ கிளிம்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎன் ஃபால்ஸ்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். அந்த ஊர் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சுங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் கேமிங், கல்ஃபு, கடைன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. பட் அங்கே இன்னும் நம்ம இறங்கி பார்க்கல. மேபி ரிட்டன் வரும்போது ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்மோக்கிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அண்ட் உள்ளே வர பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சமாக கலர் மாறுறதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து அப்படியே ரோட்டில் தான் வந்துட்டு இருந்தோம். ரோட்லேருந்து தூரத்தில் வந்து மலை தெரியும், சில மரங்கள் வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. பட் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏதோ அப்படியே ஃபாரஸ்ட்டுக்கு நடுப்புற நம்ம மட்டும் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்க மாதிரியே ஒரு ஃபீலு. அண்ட் லிட்ரலி யூ கேன் ஃபீல் மரம்லாம் ஒரு எல்லோயிஷ் ஷேடில் இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு க்ரீனிஷாக இல்லாமல் எல்லோயிஷாக இருந்துச்சு. அண்டு உள்ளே வர பார்த்திங்கன்னா எல்லா கலரும் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுதுங்க. ஒரு ஆரஞ்சு கலர், ரெட் கலர், க்ரீன், எல்லோன்னு சொல்லிட்டு அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த ஃபால் கலர்லாம் பார்க்குறது. ஈவன் அம்மா அப்பாவும் வந்து கூட்டிகிட்டு வந்தது இன்னமுமே வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர் சென்டரில் நிறுத்திட்டு கேல்டன்பர்க் வெல்கம் சென்டர் இங்கே. ஸோ இங்கே போய் நம்ம வந்து ஒரு சொவீனியர் கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ சொவீனியரை வாங்கிட்டு நம்ம ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். என்ன பண்ண சொல்லியிருக்கு? டர்ன் ஹேண்டில் ஏன் ரிவர்ஸில் டர்ன் பண்ணுறேன்? வந்துருச்சு உன் காயின். சுத்து ஒன்று தானா இல்லை எல்லாமே வருமா? ஸோ சொவீனியர் கலெக்ட் பண்ணியாச்சுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் காயின் மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் உள்ளே வந்து 51 சென்ட்ஸ் போட்டுட்டோன்னா அதில் வந்து ஒரு காயினில் அங்கே வந்து அந்த கேல்டன்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு சில சிம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து பிரிண்ட் ஆகி வெளில வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல்
அந்த நேம் போர்ட் கிரேட் ஸ்மோக்கின்னு இருக்க இடத்துலையும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே என்டர் ஆயாச்சுங்க. உள்ளே வந்ததும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி க்ரீக் மாதிரி தண்ணி வந்து போயிட்டுருக்கு. அண்ட் முன்னாடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது மரம்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் கம்ப்ளீட் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து விழலை. பட் நேரில் எங்களுக்கு பார்க்கும்போது இது அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அதுவும் வந்து வின்டரில் அப்படியே இந்த மரத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் லைக் குச்சி குச்சாக இருக்கிறத பார்த்துருப்போம். சம்மரில் அப்படியே பச்சை பசேல்னு அடிக்கிற வெயிலில் அப்படி இருக்கும். இப்போ வந்து அப்படியே ஒரு கூல் கிளைமேட்டில் அப்படியே கலரும் வந்து அப்படியே ரொம்ப கூலாக ஆரஞ்சு, எல்லோ, க்ரீனுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ட்ரைவ் எடுத்திருப்பேன், ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரூட்டு. ஸோ அப்படியே ட்ரைவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தவங்க கேட்கலாம் ஏன் வெளில போகணும். டாடா மேலே போடுங்க, அவன் எல்லாத்தையும் கீழே போட்டான். மண்ணோட சேர்ந்து போட்டாங்களே. மேலோட நல்ல போஸ்டி அதே கோடு போட்ட மாதிரி இருக்கு. நடுப்புற வேற ஒரு மரம் காஞ்சி இருக்கிறது. அது எப்படி தெரியும்? காஞ்சு இல்லை, ஃபயர் ஆயிடுச்சு. அதெல்லாம் அது ஒன்றும் குச்சி குச்சா அது ஒரு டிசைன் மாதிரி தெரியும். காட்லிங் பார்க் ஃபுல்லா இருந்துச்சு. என்ன எந்த வருஷமா? 3 years பேக் ஃபுல்லாவே இருந்துச்சு காட்லிங் பார்க். எல்லா கேபினுமே அந்த ஒரு மரம் செம்மையா மாதிரி இருக்கு. வேணுமா அந்த அதுதானே இது? ஆமாடா, கை மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க முன்னாடி டனல்ல வந்து திரும்பறதுக்கு ரோடு இங்க பாரு. இப்போ டனல் மேலே போகிறோம். ஆமா, ஸோ இது வந்து மலை மேலே போகிறதுக்கு அப்படி போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க இங்கெல்லாம் ஃபுல்லாக கொட்டி ஒன்றுமே இல்லை. ஆலம் கேவ் ட்ரையல் கட்டு தான் இது மாதிரி ஏதோ ஒரு ட்ரையலில் நடந்து போய் 1 மைல் உள்ளே போன உடனே இந்த இடத்துல உள்ளே போன உடனே நிறுத்தத்துக்கு ஒரு இடம் இருக்கும். நடந்து உள்ளே போன உடனே அங்கே வந்து ஒரு ஆறு மாதிரி இது மாதிரி க்ரீக் மாதிரி வந்துச்சு. தண்ணி கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. அந்த க்ரீக்கில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். சுத்தமாக கொட்டிருச்சிங்களா? அப்போ இங்கெல்லாம் நல்லா குளிருதுன்னு அர்த்தம். பத்தியா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அந்த பக்கம் டனல் எடுக்கலாம்னு நினைச்சேன், பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஹி ட்ரையலுக்கு வந்திருக்கோங்க. ஸோ இது முன்னாடிலாம் வந்து கிளிங் மேன்ஸ் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸை. ஸோ இங்கே இருக்க அந்த ட்ரையல் வந்து கொஞ்சம் ஏறுறது கஷ்டம்தான், ஆனால் மேலே போனால் நம்ம வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குமா. இங்கே வந்து ஒரு அப்சர்வேஷன் டெக் வந்து கட்டி வச்சுருக்காங்க. 360 டிகிரியில் நமக்கு ஒரு பனோரமிக் வியூ கிடைக்கிற மாதிரி ஒரு
அப்சர்வேஷன் டவர் வந்து இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்த் கரோலினா அண்ட் டெனசி இது ரெண்டுத்தோட பார்டரில் வந்து இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த வியூ பார்க்கும்போது டெனசி அண்ட் நார்த் கரோலினா ரெண்டுத்தோட வியூவும் வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஃபால் கலர் சேஞ்சில் அப்படியே இந்த மலை மேலே ஃபுல்லாக ட்ரீஸ் அப்படியே எப்படின்னா எனக்கு பார்க்கும்போது அப்படியே ப்ரொக்கோலி அங்கங்கே நட்டு வச்ச மாதிரி இருக்குது, பட் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ட்ரையல் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. உட்காந்து நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஏறியிருப்போங்க. ஆனால் யூஸ்வலாக வந்து உட்காராமல் அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சில் ஏறுறதுனா ஒரு 20 மினிட்ஸ்குள்ளாரையே ஏறிடலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் இது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஏறுறதுக்கு. நாங்கள் உட்காந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஒரு சீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவ்வளோ தூரம் தான் வந்து நடப்பாங்க, அதுக்கப்புறம் உட்காந்து தான் ஏறுவாங்கன்னு. ஸோ சீட்டிங் அங்கங்கே போட்டிருக்காங்க, அதிலலாம் வந்து உட்காந்து தான் வந்து ஏறி வந்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே தூரத்தில் காட்டுறேன் பாருங்கள், அங்கே கீழே ஒரு ரோடு தெரியுதுல்ல, அங்கே தான் வந்து நம்ம கார் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்திருக்கோம். கீழே விசிட்டர் சென்டர் கிட்ட வரைக்கும் நடந்த வரைக்கும் ஒன்றுமே தெரியல, அது கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இருந்த ட்ரையல் வந்து நல்ல ஸ்டீப்புங்க. ஏறி எப்படியோ வந்துட்டோம். பாதி வரைக்கும் நான் வீடியோ எடுத்தேன், அதுக்கப்புறம் ட்ரையல்லாம் வந்து எனக்கும் நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வச்சுட்டு ஏறி போய் அப்புறமா எடுத்துக்கலான்னு வந்தாச்சு. ஸோ வந்துட்டோங்க. இதுதான் அந்த அப்சர்வேஷன் டவர் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொன்னேன்ல அது. ஸோ இங்கே பாருங்கள், மேலே வந்து ஆல்ரெடி தமிழ் ரியானை தூக்கிக்கிட்டு வேற ஏறினார். ஸோ அவன் அழ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு அவங்க கொஞ்சம் வேகமாக போயிட்டாங்க. நானும் அம்மா அப்பாலாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து வந்தோம். தமிழ் ரியானு ஈஸ்வர்லாம் வந்து ஃபர்ஸ்டே ஏறிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இங்கே ஒரு ரேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே ஏறுறதுக்கு. இதுவும் வந்து மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது அவ்வளோ ஸ்டீப்பாக இல்லை, அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் மேலே வந்ததும் அவ்வளோ குளிர். மேபி கீழே வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுனால அந்த குளிர்லாம் ஃபீல் ஆகலையான்னு தெரியல. பட் மேலே வந்ததும் அப்படி வந்து சில்லுன்னு இருந்தது. ஸோ வந்து அப்படியே இந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணும்போது வேறு எதுவுமே வந்து தெரியலங்க. மேலே வந்ததும் அந்த சில்னஸ் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே சுற்றி அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து கேமராவில் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, ஏன்னா இது நேக்கட் ஐயில் நாங்கள் அங்கே பார்க்கும்போது தான் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் கலர்ஃபுல் மவுண்டைனாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், அப்படியே அந்த கேலண்டர் பிக்சர் மாதிரி வந்து அந்த மவுண்டைன்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு லிட்ரலி. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு மேலே ஏறி இருக்கோம்ல, அதனால் உடனேலாம் திருப்பி இறங்கி போக முடியாது. அதனால் சுற்றி இந்த இடத்துல பார்த்துட்டு நிறைய மெமரிஸ்க்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து போயாச்சுங்க. ஸோ இன்றைக்கி உள்ளே வந்ததுமே வந்து நிறைய கலர்ஃபுல் ட்ரீஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அண்ட் முக்கியமாக இந்த பிளேஸ்க்கு வந்தது எங்களுக்கு ரொம்பவே மெமரபுளாக இருந்துச்சு. ஸோ யாராவது வந்து கிரேட் ஸ்மோக்கி போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரையல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு மிஸ் பண்ணிடாதீங்க. மேலே போனால் அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் பார்த்துருங்க. அண்ட் இங்கே நிறையா பேர் வந்து குழந்தைங்கள ஸ்டார்டர்லலாம் வச்சு தள்ளிட்டு ஏறி வராங்க. அண்ட் இங்கே வந்து டாக் அலௌடு இல்லை. ஸோ பெட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க மேலே, ஏன்னா பேர்லாம் வந்து வரும் இங்கே, அதனால் பெட்ஸ் அலௌடு இல்லை போல இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜாலியாக வந்து மேலே ஏறி வந்தாச்சு. அண்ட் முடிச்சிட்டோங்க. மேலே ஏறி போய் வியூவெல்லாம் பார்த்துட்டு இது வந்து ரிட்டன் வந்தாச்சு. இது வந்து பின்னாடி தெரியறது விசிட்டர் சென்டர்கிட்டயே இறங்கி வந்துட்டோம். ஈவன் இறங்குறது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, ஏன்னா ஸ்டீப்பாக இருக்கிறதுனால வேகமாக இறங்கினோன்னா முட்டி வலி வந்துடும் போல இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க, ஓகே ஸ்டீப்பாக இருக்க இடத்துல ரிட்டன் இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிடுகிடுன்னு வந்துடலான்னு. ஆனால் அதுவுமே நம்ம பார்த்து தான் வரணும். ஸோ எப்படியோ இறங்கி வந்துட்டோம். அண்ட் அமெரிக்கா காக்கா ஜாலியாக இங்கே வியூவோட டின்னர் சாப்பிட்டுட்ருக்கு போல். ஸோ அவ்வளோதாங்க, ட்ரிப்புக்கு காலையில் கிளம்பணும். ஏர்லி மார்னிங் கிளம்பி அப்படியே கென்டக்கியில் ஒரு 2 பிளேஸ் வந்து பார்த்துட்டு வந்தோம். அதாவது கும்பர்லேண்ட் ஃபால்ஸ் அண்ட் KFCயோட பர்த் பிளேஸ். அதை நான் உங்களுக்கு போன வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோ டென்னசிக்குள்ளே வந்ததுலேருந்து, அதாவது நெக்ஸ்ட்டு ஹாஃப் டே என்ன பண்ணோம் அப்படின்றது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ட்ரைவ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இன்பிட்வீன் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோங்க, அங்கங்கே நிறுத்தி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த பிளேஸ்க்கு முக்கியமாக வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான்
நான் வந்திருக்கேன். ஆனால் பயங்கரமான ஒரு ஸ்னோ டைமில் வந்து வந்திருந்தேன். அதனால் இறங்கி எங்களால் இந்த ட்ரையல்லாம் ஏற முடியல. பட் கீழே இருந்தே அப்படியே பார்க்கிங்லேருந்து வியூ பார்த்துட்டு போயிருந்தோம். இந்த டைம் தான் இந்த ட்ரையலை வந்து நான் ஃபுல்லாக மேலே போய் ஏறியிருக்கேன். அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே போர்டு வச்சுருக்காங்க, நார்த் கரோலினா டென்னசி ஸ்டேட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் அந்த ட்ரையல் ஏறி இறங்கி நம்ம ஃபேமிலி வந்து பயங்கர டயர்டாயிட்டாங்க. எல்லாரையும் காரில் போட்டு லாக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏர்பிஎன்பி வந்து புக் பண்ணியிருக்கோம். அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம எங்கெங்கே போக போகிறோம் அண்ட் முக்கியமாக நான் ஏர்பிஎன்பி டூரும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். அண்ட் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே பார்க்க போகிறீங்க. எங்கே வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோமோ இதெல்லாம் நாளையிலேருந்து தான் போக போகிறோம். ஸோ பயங்கர டிராஃபிக். யாராவது ட்ரிப்புக்கு வரீங்கன்னா இதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji.